அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்புட்டில் தான் நான் மேப் ஃபங்க்ஷன் கால் பண்ண போகிறேன். வர அவுட்புட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்காக ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ கெட் வேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணணும். இப்போ ஒவ்வொரு பேராமீட்டர் வாங்கணும் அப்படிங்கிறதுனால ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்குமெண்ட் வச்சுருக்கேன். இப்போ ஒவ்வொரு இன்புட் எலிமெண்ட்டும் 2ஆல் மல்டிபிள் பண்ணி ரிட்டர்ன் பண்ணும். இப்போ அவுட்புட்டை வந்து லாக் பண்ண போகிறோம். இப்போ கன்சோலில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். 2ஆல் மல்டிபிள் ஆகி வந்திருக்கு. 2, 4, 8, 12, 16. ஒவ்வொரு இன்புட் எலிமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு அவுட்புட் எலிமெண்ட் வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபங்க்ஷன் வச்சு கால் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி இல்லாமல் இங்கேயே நம்ம மேப்குள்ளேயே பண்ணலாம். அங்கே ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு எலிமெண்ட் ரெப்ரசன்ட் பண்ணுது. இங்கே n அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். ஆரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு சேம் n*2 கொடுத்தோம் அப்படின்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் 2ஆல் மல்டிபிள் ஆகி சேம் அவுட்புட் வரும். ரொம்ப சேம் அவுட்புட் தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து நம்பர்ஸ் வச்சு பார்த்துருக்கோம். ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு பார்க்கலாம். பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அப்படின்னு 2 பேராமீட்டர் இந்த ஆப்ஜெக்ட்க்கு. ஃபர்ஸ்ட் நேம் வந்து டான், லாஸ்ட் நேம் வந்து ப்ரவுன். பிரீத்தி ஷெனாய். இப்போ இந்த ஆப்ஜெக்ட்க்கு நம்ம மேப் ஃபங்க்ஷன் கால் பண்ண போகிறோம். சேம் திங் தான், ஒவ்வொரு ஐட்டமுக்கும் அந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். கெட் ஃபுல் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம். இங்கே ஃபர்ஸ்ட் நேம் தனியாக லாஸ்ட் நேம் தனியாக பேராமீட்டர் வச்சுருக்கோம். ரெண்டுமே ஜாயின் பண்ணி எனக்கு அவுட்புட் வரணும். இப்போ ஒவ்வொரு ஐட்டமுக்கு ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் எடுக்கணும், லாஸ்ட் நேம் எடுக்கணும். ஒவ்வொரு ஐட்டமில் இருக்க ஃபர்ஸ்ட் நேம் கமா லாஸ்ட் நேம். இப்போ ஜாயின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஜாயின் வந்து எதுக்கு அப்படின்னா அரே வந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக ஜாயின் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த அவுட்புட்டை லாக் பண்ணி பார்க்கலாம்.
பார்த்தீங்கன்னா Dan Brown அப்படின்னு சொல்லிட்டு ஜான் ஐ வந்துடுது. நெக்ஸ்ட் வந்து செயினிங் ஃபங்க்ஷன். செயினிங் என்னன்னா 2-3 ஃபங்க்ஷனாலிட்டிஸ் சேம் வேரியபிளில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா செயினிங் சொல்லுவாங்க. இப்போ ஃபில்டர் அப்படின்னு யூஸ் பண்ணோம். ஃபில்டர் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுற வேல்யூ மட்டும் நமக்கு ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். இப்போ வந்து நான் n greater than 2 அப்படின்னு கொடுத்துருக்கேன் இன்புட்டில். ஸோ அதில் என்ன வேல்யூலாம் 2 greater than இருக்கோ அதை மட்டும் எனக்கு ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். இப்போ 4, 6, 8 மட்டும் 2 greater than இருக்குது, அதை மட்டும் எனக்கு இப்போ ஷோ பண்ணணும். கன்சோலில் வந்து 4, 6, 8 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போது இதே ஃபில்டருக்கு நான் மேப் அப்ளை பண்ணுறேன். ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபில்டர் ஆகிட்டு வர அவுட்புட்டுக்கு மேப் ஃபங்க்ஷன் கால் ஆகும். அந்த 4, 6, 8 அப்படிங்கிற மேப் ஃபங்க்ஷன் கால் ஆகும். அந்த 3 வேல்யூவில் 2ஆல் மல்டிபிள் ஆகி ரிட்டன் ஆகும். ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டியும் ஒவ்வொரு லைனில் போடலாம். இப்போது மேப் ஃபங்க்ஷன் வர அவுட்புட்டில் திரும்ப அகெயின் ஃபில்டர் கால் பண்ணலாம். இப்போது n greater than 12 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நமக்கு என்னென்ன வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். 8, 12, 16. இதில் n greater than 12னா 16 மட்டும் நமக்கு வரணும். இப்போது 16 மட்டும் வந்திருக்கு. ஸோ நம்ம எவ்வளோ ஃபில்டர் மேப் கண்டினியூஸாக கால் பண்ணிட்டே இருக்கலாம். அது வந்து செயினிங். மேப்ங்கிறது வந்து என்ன அப்படின்னா, நம்ம கொடுத்துருக்க இன்புட் எலமெண்ட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகி புதுசாக ஒரு அவுட்புட் அரேயில் ரிட்டர்ன் பண்ணோம். இன்புட் எலமெண்ட் வந்து எம்டியாக இருந்தது அப்படின்னா மேப் ஃபங்க்ஷன் கால் ஆகாது. ஜாயின் வந்து அரே வந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஜாயின் யூஸ் பண்ணுவோம். ஃபில்டர் வந்து நம்ம கொடுத்துருக்க கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுற இன்புட் மட்டும் நமக்கு ஷோ பண்ணும்.